பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். கமலா ரொம்பவே கோவப்பட்டு அப்படி நான் என்ன பண்ணிட்டேன், எதுக்காக இப்படி ஒரு வார்த்தையை என்னை பார்த்து சொல்லுடின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, நீங்கள் பண்ண வேலையால் தான் கோபிக்கிட்ட இருந்து நான் இப்போ பிரிஞ்சு வாழ்கிற நிலைமைக்கு கூட ஆக போகுது. ஏய், என்ன பேசிகிட்டு இருக்க? அவன்லாம் ஒரு ஆளா? நீ உன் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவன் இல்லைன்னா உனக்கு புருஷனே இல்லையா? எத்தனையோ பேர் இருக்காங்க. அதில் நல்ல பையனை பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றாங்க. போதுமா, நிறுத்துங்க. அம்மாவாச்சேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற. என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கோபி கூட சேர்ந்து சந்தோஷமாக நான் வாழணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாங்க. இங்கே பார், உன் புருஷன் கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் எனக்கு இருக்குது. ஆனால் அதுக்காக உன் புருஷன் என்ன பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டேன். நீ நல்லா இருக்கணும் தானடி நான் நினைப்பேன்றாங்க. அதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை பண்ணுவீங்களா? நான் தான் புத்தி கிட்டே போயிட்டு ஏதோ நீங்கள் சொன்னது எல்லாம் நம்பினேன். கடைசியில் பார்த்தீங்களா எது உண்மைன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத அவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக அவங்க மேலே பழிய தூக்கி போட்டுட்டோம். இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. இப்போ அவங்க வெளியவும் வந்துட்டாங்க. கோபியோட முகத்தில் எப்படி முழிப்பேன், எல்லாரும் முகத்துலேயும் நான் எப்படி முழிப்பேன்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்களே, அதுக்கு நான் என்னமா பதில் சொல்லுவேன்? சொல்லுங்க, என்ன பதில் சொல்லுவேன்? ரொம்ப வருத்தப்பட்ட பேசுகிறாங்க. விடுடே, இல்லாத வேலையை சொன்னோம். அவங்க என்ன பண்ணாங்களோ அதை நம்ம சொன்னோம். இனி உன்கிட்ட எது ஒன்றுத்துக்கு வர்றதுக்கு அவங்க யோசிப்பாங்கல்ல, அது உனக்கு ப்ளஸ் தானேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கமலா. இதை கேட்டு ராதிகா கோவப்படுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.